வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் டிஷ் வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் ஹாஃப் குவான்டிட்டி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சில பேர் பருப்பும் அரிசியும் வறுத்துட்டு சேர்ப்பாங்க. நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். நல்ல குழைவான பொங்கல் வேணும்னா அரிசியும் பருப்பும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா சாஃப்டாக வரும். ½ அன் ஹவருக்கு அப்புறம் அரிசியும் பருப்பும் நான் குக்கரில் எடுத்துக்கிட்டேன். அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1½ கப் மாதிரி இருக்குது. அதனால் எந்த கப்பால் நீங்கள் ரைஸ் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பால் 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஹோட்டல் பொங்கல் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா 4 கப் தண்ணியும் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்குறதால நல்ல டேஸ்டியாக இருக்கும். சில பேர் வேக வச்சதுக்கப்புறம் பால் சேர்ப்பாங்க. அது பால் ஸ்மெல் வந்துடும். இப்போவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசிலுக்கு வேக விடுங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்காக இன்னொரு கடாயில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். வெண்பொங்கல்னாலே நெய் தாங்க. நெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். இப்போ நெய் கொஞ்சம் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒன்று பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று போடணும். மிளகு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தாலும் அது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்தது முந்திரி பருப்பு. உங்களுக்கு எவ்வளோ கேஷ்நட்ஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிளியராக காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த பேனில் செஞ்சு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் அழகாக வரணும். நெய் நிறைய சேர்த்தா தான் இந்த மாதிரி அழகாக ஒட்டாமல் வரும். பர்ஃபெக்டான பொங்கல் நல்லா குழஞ்சி இருக்கணுங்க. நம்ம பொங்கல் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த அரிசியும் பருப்பு முழுசாக வாயில் வரக்கூடாது. நல்லா மேஷ் ஆகிருக்கணும். இது கூட சட்னியும் சாம்பார் தான் சூப்பரான காம்பினேஷன். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த ரெசிபியும் பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சட்னிக்கு எப்பயுமே துருவின தேங்காய் விட ஃப்ரெஷ் தேங்காவை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. பொட்டுக்கடலை விட தேங்காயோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும். அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சில பேருக்கு சட்னி திக்காக இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ½ டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது சட்னியில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ பொங்கலுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா மறக்காமல் எங்களோட இமெயில் ஐடி இல்லைனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.